இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸ்ல 5வது சீசன்ல 10வது எபிசோடுங்க. இந்த சீசனோட கடைசி எபிசோடு கிளைமாக்ஸ் இதுல தான் இருக்கு. போன 2 எபிசோடு பயங்கரமா இருக்கும். ஒரு பக்கம் அந்த மிகப்பெரிய போர் அசரின் கூட நம்ம ஜான் ஸ்னோ சேர்ந்து ஒயிட் வாக்கர்ஸ் தளபதிகளை சூப்பரா கொல்லுவானுங்க. அப்புறம் அங்க இருக்கிற மக்களை காப்பாத்தி கப்பல்ல கூட்டு வருவானுங்க. இது ஒரு சூப்பரான போர்னு பார்த்தா அந்த பக்கத்துல நம்ம கருப்பன் டிராகன் குயினை காப்பாத்துறதுக்காக வேற லெவல்ல செஞ்சிருப்பாப்ல. இப்படி 2 சூப்பரான விஷயத்தை பார்த்துட்டோம். இதுவே இந்த சீசனோட கிளைமாக்ஸா இருந்திருக்கலாம். ரேஞ்சுக்கு சூப்பரா இருக்கும். இதை தாண்டி என்னடா பெருசா இந்த கிளைமாக்ஸ்ல காமிக்க போறீங்க அப்படின்னு காத்தா இருக்குங்க. அதை விட சூப்பரான ஒரு சீனு, ஒரு பெரிய சம்பவம் இந்த எபிசோட்ல இருக்கு. கண்டினியூவா பாருங்க. போன எபிசோட்ல நம்ம பார்த்த மாதிரியே டிராகன் குயின் அப்படியே அங்க இருந்து டிராகன்ல பறந்து மேல வந்துறாங்க. அந்த மைதானத்தை விட்டு தப்பிச்சு வந்துறாங்க. அவங்களை கொல்றதுக்காக தான் அவங்க பிளான் போட்டாங்க. அந்த பிளான்ல மண்ணு விழுந்து போச்சு. அவங்களே தப்பிச்சு போனதுக்கு பின்னாடி டிராகனையும் கருப்பனையும் பார்த்ததுக்கு பின்னாடி போண்டாதாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு துண்ட காணோம் துணியா காணோம்னு இந்த முகமுடி போட்ட கூட்டம் ஓடி போச்சு. இப்போ நம்ம டிராகன் குயினை காமிக்கிறாங்க. டிராகன் அப்படியே அவளை தூக்கிட்டு போச்சு இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மலை மேல கொண்டு போய் அவளை சேஃபா இறக்கி விட்டுட்டு அது மல்லாக்கப்படுத்துறதுங்க. போன எபிசோட்ல தன்னோட பொண்ணையே அந்த சூனியக்காரியோட பேச்சை கேட்டு உசுரோட எரிச்சிருப்பால தகப்பன். அவன் கூட அரத்துல இருக்கான். பின்னாடி அந்த சூனியக்காரி வந்து பாத்தீங்களா நேத்து நைட்டு எவ்வளவு பனி பெஞ்சு நமக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது. நம்ம கொடுத்த அந்த பலிய நெருப்போட கடவுள் ஏத்துக்கிட்டாரு. இப்போ பனியே இல்ல பாருங்க, நல்லா சூரிய வெளிச்சம் சுல்லுன்னு தலையில படுது அப்படின்னு இவனை ஆசுவாசப்படுத்த பார்க்க அவன் கண்டுக்காம வெளியே போறான். அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க போற யார் மேல போர் எடுத்து போறாங்க? பனி தேசத்தோட தற்காலிக தலைமை ராம்சேவோட அப்பன். கரெக்டா? அவங்களோட தேசிய கொடி நெருப்புல எரியறத நான் காட்சியா பார்த்ததா நெருப்போட கடவுள் எனக்கு காமிச்சதா சொல்ல அதையும் அவன் சீண்டலங்க. அவளை தள்ளி விட்டுட்டு வெளியே போறான். அப்போ ஒரு படவீர வந்து, ஐயா மோசம் போயிட்டோம், நேத்து உங்க பொண்ணை நீங்க உசுரோட எரிச்சதுனால மன்னனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு நினைச்சிட்டு நம்ம படவீரர்ல பாதி பேர் இந்த ஆள் பின்னாடி போனா நம்மளையே எரிச்சிடான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. ஏற்கனவே பாதி பேர் தான் இருந்தோம், இப்ப அதுலயும் பாதி போயிடுச்சு. இவங்க வந்தப்போ இருந்தது வீரர்கள்ல இப்போ காவாசி பேர் தாங்க இப்போ இருக்கானுங்க. இத அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவங்க பேசிட்டு இருக்கிற மேட்டரை நம்ம சூனியக்காரியும் பின்னாடி இருந்து கேட்டுட்டு தான் இருக்கா. அப்ப இன்னொரு ஓடி வந்து எஜமாங்கிறான். டேய் சொல்லி தொலைடா, இவன் சொன்னதே மிகப்பெரிய கெட்ட செய்தி. இதை விட நீ ஒன்னும் பெருசா கெட்ட செய்தியை கொண்டு வந்திருக்க போற, பயப்படாம சொல்லுன்னு சொல்ல இந்த அண்ணங்காரனை தனியா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இவங்களும் பின்னாடியே போறானுங்க. என்னடா அந்த கெட்ட செய்தின்னு பார்த்தா இவர் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்பவே ஒரு மோசமான கெட்ட செய்தாங்க. இவரோட பொண்டாட்டி தன்னோட பொண்ணை இழப்ப தாங்க முடியாம, அதுவும் தான் கண்ணு முன்னாடியே உசுரோட எரிச்சாங்க பாத்தீங்களா, அதை தாங்க முடியாம நைட்டோட நைட்டா தூக்குல மாட்டி செத்தே போயிட்டா. எவ்வளவு சாகட்டும் மென்டல். யோசிச்சு பாருங்க, இப்படி எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. நம்ம வேற ராஜரத்தத்தை பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆளு பொண்ணை உசுரோட எரிச்சிட்டமே, நம்ம நிலைமை என்ன ஆகும்னு சூனியக்காரி யோசிக்கணுமா இல்லையா? சூனியக்காரி யோசிக்கிறாள் இல்லையோ, இந்த பக்கத்துல கூப்பிடுறா அந்த சூனியக்காரியா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு வீர வந்து இன்னொரு கெட்ட செய்தின்னு வந்து நிக்கிறான். சொல்லி தொலைடா அப்படின்னு கேட்டா உங்க துடுப்பு அந்த சூனியக்காரி எப்பயோ குதிரையில ஏறி எஸ்கேப் அப்படின்னு அந்த 3வது கெட்ட செய்தியும் சொல்ல அவ்வளவுதாங்க. இவனுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் போர் புரிய போனா கண்டிப்பா தோக்க வேண்டியதான். பின்னாடி திரும்பி போறதுக்கு இவனுக்கு மனசு இல்ல. ஏன்னா பொண்டாட்டி இங்க செத்து போயிட்டா, புள்ளைய அவ பேச்ச நம்பி உசுரோட எரிச்சிட்டோம். இதுக்கப்புறம் உசுரோட இருக்கிறத விட அட்லீஸ்ட் வீர மரணத்தையாவது எதிர்நோக்கி போலாமே அப்படின்னு முடிவு பண்ணி பின்வாங்க போறதில்ல. எல்லாரும் போறோம், ஒரு கை அவங்களை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மிச்சமீதி ஆட்களோட அவன் அப்படியே நடந்து போறான். பனி தேசத்து மேல போதெடுத்து போறான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜான் ஸ்னோ ஃப்ரெண்ட் சாம் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது இல்லையா, அந்த போர்ல எப்படி எல்லாம் இவங்க என்னாச்சு, அவங்க எப்படி எல்லாம் சண்டை போட்டாங்கன்னு எல்லா மேட்டருமே நம்ம குண்டை கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சாம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இவன் அதெல்லாம் சரி, நான் உங்ககிட்ட டிராகன் ஸ்டோன்ஸ் ஒரு 4-5 கொடுத்து விட்டேன், என்னாச்சுன்னு கேட்க அது அந்த குடிசையில எப்பயோ மாட்டிக்கிச்சு, அதை தேடுற நிலைமையில நாங்க இல்ல. அதையும் தாண்டி லட்சாதி லட்சம் பேர் இருக்காங்க ஒயிட் வாக்கர்ஸா, அவங்களை கொல்றதுக்காக 4-5 கற்கள் பத்தாது, நமக்கு டிராகன் ஸ்டோன்ஸ் மலை அளவுக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்றான். அப்ப எப்படி உன் கூட சண்டை போட்ட அந்த ஒயிட் வாக்கர் தளபதிகள் ஒருத்தனை கொன்ன அப்படின்னு கேட்டா அது எப்படின்னு தெரியலப்பா, அங்கங்க கடந்த கத்தியை வச்சு நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், அப்பெல்லாம் அவனை எதுவுமே பண்ண முடியல, அவனோட பனி ஈட்டி கத்தியை வச்சு என் கத்திகள் ஒவ்வொன்னையும் வெட்டி வீசிக்கிட்டு இருந்தான். என் கத்திகள் பாத்தீங்கன்னா அப்படியே பனி மாதிரி பனிக்கட்டி மாதிரி துண்டா உடைஞ்சு போச்சு, செதறி போச்சு. ஆனா இந்த வலேரியன் கத்தியை வச்சு சண்டை போடும் மட்டும்தான் இந்த கத்தி உடையல. சான்ஸ் கிடைக்கும் போது அப்படியே எடுத்து சொருணம்பார் அவர் நெஞ்சில அப்படியே அவன் பனி மாதிரி நொறுங்கி போயிட்டான் அப்படின்னு அந்த மேட்டர் சொல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம சாம கண்டுபிடிக்கிறான். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வலேரியன் கத்தியாலையுமே இந்த ஒயிட் வாக்கர்ஸை கொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் கத்துக்கிறான். சோ மொத்தம் 3 விஷயத்தை வச்சு கொல்ல முடியும். மன்னிக்கணும், தொண்டை வலியா இருக்கு, அப்பப்போ இருமல் வந்துகிட்டே இருக்கு. எங்க விட்டா இந்த ஒயிட் வாக்கர்ஸை மொத்தம் 3 விஷயத்தை வச்சு கொல்ல முடியும். ஒன்னு நெருப்பு பட்டா அவங்க செத்து போவாங்க. 2வது இந்த டிராகன் ஸ்டோன் கற்களை வச்சு அவங்கள கொல்ல முடியும். 3வது விஷயம் இந்த வலேரியன் கத்தி. இந்த வலேரியன் சீல்ஸ்னாலயும் ஒயிட் வாக்கர்ஸ் சாகடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சு சொல்றான். ஆமா, இந்த வலேரியன் கத்தி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த உலகத்திலேயே மொத்தத்துக்கு ஒரு 4-5 கத்தி தான் இருக்கான். அதுவும் பத்தாது, என்ன பண்ணலாம் யோசிக்க இங்க தான் நம்ம குண்டே சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட அரச வைத்தியர் அந்த வயசான ஆளு அவர் இறந்து போயிட்டாரு, நீ வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு இறுதி சடங்கு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சோத்த பாதாக்குற இந்த ராணுவத்துக்கு ஒரு ராஜ வைத்தியர் வேணும், ஒரு அரச வைத்தியர் வேணும். இங்க யாரு இல்ல, ஆனா எனக்கு அந்த இண்டஸ்ட்ரி மேல கொஞ்சம்
வரலாறும் உண்டு. நான் நிறைய புக் வேற படிச்சுக்கிட்டு இருப்பேன். வைத்தியர் ஆகணும்னா நிறைய விஷயங்களை கத்துக்கணும், நிறைய வரலாறு படிக்கணும், நிறைய வைத்தியம் படிக்கணும், நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும். பேசாம என்ன அந்த வைத்தியசாலையில சேர்த்து விட்டு நான் ஒரு அரச வைத்தியரா திரும்ப வரேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்கிறான். ஜான் ஸ்னோ ஸ்டார்டிங்ல முடியாது, உன்னோட உதவி இந்த இக்கட்டான சூழ்நிலை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கப்புறம் சாமோட இன்ட்ரெஸ்ட் அங்கதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கும் அதுதான் தேவை. குண்டனோட உடல் பலம் நம்ம ஜான் ஸ்னோவுக்கு தேவையில்லை, அவனோட மூல பலம் அறிவு தான் இவனுக்கு வேணும், அதை வளர்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. இவனும் கூடவே கில்லி அப்புறம் அந்த குழந்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு குதிரை வண்டியில ஏறி போறான். ஒரு பக்கம் பனி தேசத்துல நம்ம சான்சாவை அவளோட ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவ ஒரு கள்ளசாவியை போட்டு எப்படியோ பூட்டை திறந்துடுறா, வெளியே வந்துடுறா. கையில வேற தீபம் வச்சிருக்கா. அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ண போறா. பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன கோபுரத்துல போய் மேல இந்த தீபத்தை ஏத்திட்டா அந்த பக்கத்துல அசிஸ்டண்டோட இந்த தீபத்தை இவ ஏத்துவா, இவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற நம்ம லேடி பாடிகார்டு அடுத்து நம்ம சான்சாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏதாவது பண்ணுவா. ஒரே சமயத்துல சான்சா அங்க தீபம் ஏத்த அதே சமயம் இந்த பக்கத்துல நம்ம அசிஸ்டன்ட் வரகு கட்டைய புறக்கிட்டு வருவான். அப்போ போதொடுத்து வர மன்னராக துடிக்கிற அண்ணங்காரனை பாத்துறான். உடனே ஓடி வந்து நம்ம லேடி பாடிகார்டு கிட்ட உங்க மன்னனை சாத்தான ஏவி விட்டு கொன்ன அந்த அண்ணங்காரன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இவ அப்படியே திரும்பி அந்த சின்ன கோபுரத்தை பாக்குறான். இன்னும் தீபம் எரியல. இந்த பக்கத்துல இவ சத்தியம் பண்ண மாதிரியே இவ கையால சாகிறதுக்காக அந்த மன்னராக துடிக்கிற அண்ணங்காரன் வந்துகிட்டு இருக்கான். ரெண்டு கடமையில எந்த கடமை முக்கியம்னு யோசிச்சுட்டு சான்சாக்கு தன்னோட உதவி தேவையில்லை நினைச்சிட்டு சரி பழி வாங்குற வேலையாவது பாப்போம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புற. அதே சமயம் இவ இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கத்துல தீபத்தை ஏத்துறா சான்சா. சண்டாளி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏத்தி இருக்க கூடாது, எல்லாம் குடிமுழுகி போச்சு. அதே சமயம் மன்னராக துடிக்கிற அண்ணங்காரன் அவனோட தம்மா தூண்டு படையோட போறான். ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல குளிய தோணுங்க, பதுங்கி இருந்து பாய்வோம் அப்படின்னு ஏதோ போர் வியூகத்தெல்லாம் அமைக்கிறாராமா. அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வீரன் அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல சார் அப்படிங்கிறான். ஏன்டா அப்படின்னு பார்த்தா பனி தேசத்தோட மொத படையும் அங்க மொதுன்னு வருது. யாரோட படை? நம்ம ராம்சேவோட படையை சொல்றேன். அதுவும் குதிரையில வரானுங்க, படு வேகமா வரானுங்க. வர்ற வேகத்திலேயே தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நம்ம பசங்க எல்லாம் சட்னியாக போறாங்கன்னு. இவங்க கிட்ட பாவம் குதிரை கூட இல்லைங்க, ஏன்னா ஓடி போனவனுங்க குதிரையெல்லாம் அபேஸ் பண்ணிட்டு போயிடுறானுங்க. ஸோ இவங்க கிட்ட போதுமான அளவு படை வீரர்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைனா, குதிரை படை இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை. அதே சமயம் அந்த பக்கத்துல அவங்க கிட்ட படை வீரர்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு. அவங்க அத்தனை பேருமே குதிரையில வரானுங்க, மொதுன்னு வரானுங்க. அப்படியே கேமராவை மேல எடுத்துட்டு போய் டாப் வியூல காமிக்கிறானுங்க. இந்த பிரம்மாண்ட படைக்கு நடுவுல அவங்க தம்மா தூண்டா போயிடறானுங்க. அப்படியே நாலா பக்கம் அப்படியே ரவுண்டு கட்டி அடிக்கிறானுங்க. அவ்வளவுதாங்க. இதை நீங்க டீடைல்டா பார்க்கணும்னு அவசியமே இல்ல, ஏன்னா இந்த போர்ல கண்டிப்பா நம்ம பசங்க எல்லாம் சாக போறது உறுதியாயிடுது. அப்படியே அங்க சீனை கட் பண்றோம். உண்மையிலேயே அவங்களும் கட் பண்ணிடுறானுங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறது இப்ப காமிக்கிறாங்க. ஏன்னா இப்ப நடந்த இந்த போர் மொத்தத்துக்கே 1 மணி நேரத்துல முடிஞ்சே போச்சான். எல்லா பேருமே மோஸ்ட்லி கொண்டு குடிச்சிட்டானுங்க. எங்கடா நம்ம மன்னராக துடிச்ச அண்ணங்காரனை காணமே அப்படின்னு பார்த்தா அவன் காட்டுக்கு நடுவுல 1-2 பேர் கூட சண்டை போட்டு ஊசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். வயசானவங்க இந்த குச்சி எல்லாம் ஊண்டிட்டு நடப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல குச்சிக்கு பதிலா இவன் கத்தியை வச்சிட்டு இருக்கான். மத்தவங்களோட உசுரை எடுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அந்த கத்தி இப்போ இவனுக்கு தள்ளாடுற வயசுல ஊண்டி நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பயே தெரிஞ்சு போச்சு பயபிள்ளையால இதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் 1-2 பேர் சண்டை போடுவாங்க. அவங்களையும் அடிச்சு தள்ளிட்டு நடக்க கூட முடியாது, காலில் அடிபட்டுரும். அதனால அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு மேல அவ்வளவுதான்டா அப்படிங்கிற மாதிரி சாஞ்சிடறாப்ல. நல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு தொண்டை கடிச்சுங்க. இந்த குரலோட ரெக்கார்ட் பண்ண வேண்டாம் தான் நினைச்சேன், பட் பாதியில வந்துட்டோம். மீதி பாதி எப்படியாவது முடிச்சு விட்டலாமே அப்படின்னு சொல்லி தான் கன்டினியூ பண்றேன். கொஞ்சம் சத்தமா எப்பவும் பேசுவோம் பாத்தீங்கன்னா உணர்ச்சி பேர் கூட அப்படி பேசணும் அப்படின்னா இருமல் வர ஆரம்பிச்சிருது. ரெக்கார்டை கன்டினியூ பண்ண முடியல. சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறேன், மன்னிச்சுக்கோங்க. சோ மன்னராக துடிக்கிற அண்ணங்கார ஒரு மரத்தடிக்கு கீழே ஒரு வயசான கேளா மாதிரி அப்படியே உட்காந்து கிடக்கான். அந்த சமயம் பார்த்து எதுக்கு யாரோ ஒருத்தவங்களை பார்த்துட்டு இந்த ராம்சேவோட ஆர்மியில பொண்ணுங்களுக்கு கூட வேலை கொடுக்குறானா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா எதுக்கு நிக்கிறது நம்ம லேடி பாடிகார்டு. நான் ராம்சேயோட ஆள் இல்லடா, உன் தம்பியோட ஆள்றா அப்படிங்கிறா. அது மட்டும் இல்லாம நீ ஒரு சாத்தான விட்டியே, உன் தம்பியவே நீ கொன்னையே, அப்போ சம்பவம் நடந்த இடத்துல நான் இருந்தேன்டா. அந்த ஆளுக்கு நான் தான் லேடி பாடிகார்டா இருந்தேன். ஏன் கண்ணு முன்னாடியே என்னோட மண்ணை கொன்னுட்டியே, அப்பயே நான் சத்தியம் பண்ணேன் ஏன் கையால தான் உனக்கு சாவுன்னு. அதற்கான நாள் இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு, முடிஞ்சா நிறைவேற்ற ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய ஓங்குறா. இவனும் ஏதோ கடைசி ஆசைன்னு ஏதோ சொல்ல வர்றதுக்காக யோசிக்கிறான். யோசிச்சு என்ன நினைச்சான்னு தெரியலங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாயி, உன் கடமையை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த நீட்டுறான். ஓங்கி அப்படி ஒரு வெட்டு விட்டாங்க பாருங்க, தலை துண்டா போகும். நமக்கு விஷுவல் அதை காமிக்கல, படத்துலையும் காமிச்சிருக்க மாட்டானுங்க. சோ நம்ம லேடி பாடிகார்டு பண்ண சத்தியத்துல இப்ப ஒரே ஒரு சத்தியம் தாங்க மிச்சம் இருக்கு. இன்னும் பண்ணாம சான்சாவை ஆரியாவை எப்படியாவது காப்பாத்தி பனி தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அவ சொன்னா பாத்தீங்களா, அந்த சத்தியம் மட்டும் தான் இன்னும் நிறைவேறாம இருக்கு. மீதி அத்தனை சத்தியங்களுமே இவன் நிறைவேற்றிட்டான்னு நினைக்கிறேன். அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம சான்சா உதவி வரும்னு தீபத்தை ஏத்திக்கிட்டு இருந்தால வெயிட் பண்ணி பார்த்துட்டு
அந்த பக்கம் போர் நடக்கிற அதையும் பாக்குறா. போர்ல இந்த அண்ணங்கார சாக போறான், அவனோட பட தோற்கடிக்கப்பட போகுது அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் இனியும் மத்தவங்களோட ஹெல்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட நம்மளே களத்துல இறங்கி தப்பிச்சலாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒவ்வொரு ரூமா தேடி தேடி போறா. ஒரு முக்கால போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கா. அப்போ 2 கட்டடத்துக்கு நடுவுல ஒரு பெரிய பாலம் மாதிரி இருக்கும். அந்த பாலத்துல அவ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது எதுக்க நம்ம ரான்சையோட காதலி அந்த ராட்சசி இருக்கா. கையில அம்ப வச்சுக்கிட்டு நகந்த அம்ப விட்டு கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. கூடவே நம்ம தியான் கிரேஜாயும் இருக்கான். ஒழுங்கா பின்னாடி போ, ஒரு ரூம்ல போய் கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே இரு, வெளியே வராத அப்படின்னு மிரட்டுறா. தியானும் இவ சொல்ற பேச்ச கேளுமா, இல்லனா உன்னை கொன்னுடுவாங்க, தயவு செய்து போ அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம சான்சா தினம் தினம் ராத்திரி அந்த ராம்சேயோட கொடுமையை டார்ச்சர் பண்ணி அந்த கொடுமையை அந்த டார்ச்சரை இதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த ரண வேதனையோட வாழ்றதை விட சாகுறதே மேலு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சோ கொல்றதா இருந்தா என்ன இங்கேயே கொன்னுங்க அப்படின்னு சொல்ல அந்த காதலி மட்டும் இல்ல உன்னை வச்சு என் காதலன் ராம்சேக்கு நிறைய பிளான் இருக்கு, அவ்வளவு ஈஸியா உன்னெல்லாம் கொன்ற மாட்டோம், உன் வயித்துல ஒரு வாரிசு அவன் கொடுக்குற வரை உன்னை விட மாட்டான், அதனால ஒழுங்கா பின்னாடி போறியா இல்ல வயித்தை மட்டும் விட்டுட்டு மித்த இடத்துல அம்ப விட்டு உன்னை சாடிக்கவா அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் சான்சா அப்படியே தியானம் பாக்குறா. கையால் ஆகாத ஒரு அண்ணன் எல்லாம் ஒரு அண்ணனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கும்போது இவனுக்கு வீரம் வந்துருதுங்க. இதை விட்டா வேற வாய்ப்பு இல்ல, சான்சாவை இந்த கொடுமையில இருந்து நம்மளால காப்பாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பிடிச்ச அந்த ராசஜியை கீழே தள்ளி விடுவான் பாருங்க. எப்படி ஒரு 50 அடி தூரத்துல இருந்து மேல இருந்து கீழே விழுந்து அப்படியே தெரிச்சு போவா. செதற தேங்காய் மாதிரி செரிச்சு விழுகிறா. அதே சமயம் சங்குதுரானுங்க ஏடா அப்படின்னு பார்த்தா போற வெற்றிகரமா முடிச்சுட்டு ராம்சையன் டீம் அப்படியே உள்ள வருதுங்க. அவங்களோட படை மறுபடியும் கோட்டைக்குள்ள வருது. இந்த பக்கம் போனா மாட்டி சொல்லிட்டு அப்படியே கொல்லப்புறவங்க போறாங்க. பனி தேசத்தோட அந்த பிரம்மாண்டமான சோத்துக்கு மேல நிக்கிறானுங்க. 700 அடி சோறு இல்லைங்க, இது கொஞ்சம் கம்மியான சோறு தான். கோட்டைக்கு இந்த பக்கம் குதிச்சிட்டா பசங்க எஸ்கேப் ஆயிடலாம். சான்சாவை தியானு குதிக்க சொல்றான். சான்சா குதிக்கிறதுக்கு பயப்படுறான். ஐயோ தங்கச்சி பயப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சேர்ந்து நானும் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே குதிக்கிறாங்க. சான்சாக்காக இப்பதாங்க இவன் வீரத்தோடய நடந்துக்கிறான். அங்க கட் பண்ணா இந்த பக்கத்துல அந்த பேங்க் இருக்கிற நகரத்துல ஒரு சின்ன பொண்ணு ரூமுக்கு கூட்டிட்டு போனா பாத்தீங்களா, அந்த பண்ணாட என்ன பண்றான்னு பாருங்க. ஒரு பொண்ணோட போனது நேத்து நைட்டுங்க. அன்னைக்கே அவன் வன்மத்தை பயங்கரமா தீர்த்துக்கிட்டான். இப்போ 1 பத்தாதுன்னு 3 சின்ன பொண்ணுங்களை வரிசையா நிக்க வச்சிருக்காங்க. கையில ஏதோ வாத்தியார் மாதிரி ஒரு பெரிய கம்ப வச்சுக்கிட்டு இருக்கான், பெரம்ப வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த பெரம்ப எடுத்துட்டு போய் மொத்தம் ஒரு பொண்ணை சுள்ளீர்னு வைக்கிறான். அந்த பொண்ணு வீன்னு கத்துது. 2வது பொண்ணு பயத்திலேயே உச்சா போயிடும் போல அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கும். அவளையும் அடிக்க அவளும் வீவின்னு கத்துறா. அடுத்து 3வது ஒரு பொண்ணு அன்னியன் மாதிரி முடிய முன்னாடி போட்டு நிக்கிறா. அவளை இவன் அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு சவுண்டு கூட வரலங்க, லைட்டா கீச்சு கரல் கூட வரலங்க. அப்படியே மரத்து போன மரம் மாதிரி நிக்கிறா. அவ்வளவு அடி வாங்கிட்டும் வலிக்காத மாதிரியே நிக்கிறா. இவன் மிரண்டு போயிடுறான். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாளே, இவ தாண்டா இன்னைக்கு நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் விட்டுட்டு மீறி பொண்ணுங்களை ஓடுங்கடி அப்படின்னு விரட்டி விட்டுறான். இந்த பொண்ணை தான் இவன் இன்னைக்கு வச்சு செய்ய போறான் போலங்க. அப்படியே அந்த பொண்ணோட வயிற்றுலயே ஒரு குத்துங்க. நம்ம எல்லாம் ஆம்பளை பசங்க கூட இப்படி அடிக்க மாட்டோம், மனசாட்சி இல்லாம வயிற்றுலயே குத்துறான். அந்த பொண்ணு அப்படியே பொத்துன்னு போய் விழுகிறான். அதுக்கப்புறம் இன்னும் பக்கத்துல ரண கொடுமையை கொடுக்கறதுக்காக அவன் காத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே நெருங்கி வர அப்படியே அவன் மூஞ்சியை காம்பா பாருங்க. யாரோ ஒரு பொண்ணுன்னு பார்த்தா அவன் மூஞ்சில ஏதோ மாஸ்க் மாதிரி போட்டிருக்கா. மாஸ்க கலந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கொய்யால அது வேற யாரும் இல்லங்க, நம்ம ஆரியா குட்டி தாங்க. அப்படியே ஒரு ஜம்ப். அவன் கண்ணுலயே கையில வச்சிருந்த கத்தியை வச்சு 2 சொருகு, 2 கண்ணையும் குருடாக்கிட்டான். அப்படியே அவனை கீழே படுக்க போட்டு அவன் நெஞ்சிலேயே அது தம்மா தொட்டு கத்தியா அந்த கத்தியை வச்சு சும்மா சலக்கு 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 சலக்குன்னு அப்படியே நெஞ்சில குத்தி கிளிப்பா வாருங்க. கண்ணும் போச்சு, நெஞ்சிலையும் பாதியை குத்தி எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறிக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு இன்னும் தெரியல யாரா இந்த சின்ன பொண்ணு நம்மளை இந்த பாடுபடுத்துறாளே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவ சொல்றா, என்ன யாருன்னு தெரியலையா, நான் யாரெல்லாம் என் கையால கொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டனோ அந்த லிஸ்ட்ல மொத ஆளை நீ தாண்டா. எனக்கு மொத கத்தி சண்டை சொல்லி கொடுத்தாலு அந்த ஆளை நீ சண்டை போட்டு அவனை கொன்னேல, எங்க அப்பனுக்கும் துரோகம் பண்ணல, சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட சங்க எடுத்து விடுறாங்க. கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம அப்படியே வெறித்தனமா மாறி நிக்கிறா நம்ம ஆரியா குட்டி, சிங்க குட்டி. அடுத்து என்ன, ஒரு முகமுடியை திருடிட்டு வந்திருக்கா இல்லையா, அதை திரும்பி அந்த கோயிலையே வைக்கணும்னு சொல்லிட்டு அதை வைக்கிறதுக்காக உள்ள போறா. அப்போ நம்ம விஷபாட்டில் மாயன்ட்ட போட்டு கொடுத்து மாயனையும் கூட்டு வந்துட்டான். கையும் களவுமா நம்ம ஆரியா மாட்டிக்கிறா. விஷபாட்டில் அப்படியே நம்ம ஆரியாவை 2 கையும் பின்னாடி பிடிச்சி இப்படி எடுத்துக்கிட்டு முன்னாடி இழுத்துட்டே போறா. மாயன் பக்கத்துல கொண்டு போறா. மாயன் கையில ஒரு விஷ பாட்டில் மாதிரி ஏதோ சின்னதா வச்சிருக்காங்க, அதை எடுத்து ஓபன் பண்றான். அந்த விஷத்தை ஆரியாவோட வாயில ஊத்த போறான் அப்படின்னு நம்ம பார்த்தா வழக்கத்துக்கு மாறா அவன் அந்த விஷத்தை அவ வாயில ஊத்திக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுறாங்க. பார்த்ததுமே ஆமா ஆரியா என்னடாது நம்ம பண்ண தப்புக்கு அவரே அந்த மாதிரி விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறா. ஆனா விஷ பாட்டில் கொஞ்சம் கூட அழட்டிக்காம நிக்கிறா. ஏன் அழுகிற அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஆரியா, என்னோட நண்பன் இவன், இக்கட்டான சூழ்நிலை எவ்வளவோ இருக்கும்போது எனக்காகவே நின்னவன், இவன் செத்துட்டானே, நானே காரணமாயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்படியா, அவன் ஒன்னும் உன்னோட நண்பன் கிடையாது, அவன் யாருக்குமே நண்பனும் கிடையாது, யாருக்குமே எதிரியும் கிடையாது, அவன் மனுஷனே கிடையாது, அவனுக்கு அடையாளம் கிடையாதுன்னு அடுக்கு மொழியில அடுக்கிறா. அப்பதான் ஆரியாவும் நோட் பண்ணிட்டு, இப்ப கீழே ஒருத்த மட்டையா கிடக்கான்ல அவனோட மூஞ்சில இருக்கிற மாஸ்க் எடுத்தா வேற ஒரு மூஞ்சி வருது, மறுபடியும் ஒரு மாஸ்க் எடுத்தா இன்னொரு மூஞ்சி வருது. என்னது அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னாடி விஷ பாட்டிலா நின்னுகிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களோட மூஞ்சி மாறி அது மாயனா நிக்கிறான். மாயன்
அங்கிட்டு நிக்கிறானா, அப்ப இங்கிட்டு இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மாஸ்க கலட்டினா நம்ம ஆர்யாவோட மூஞ்சி அப்படியே வருதுங்க. ஆர்யா உசுரோட இருக்காளே, அப்போ இங்க படுத்து கிடக்கிறது யாரு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுது. கொஞ்ச நேரத்துல ஆர்யாவோட அந்த கண்கள் வந்து அப்படியே வித்தியாசமா மாறுது, அப்படியே மங்கலாகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஆர்யாக்கு கண்ணே தெரியாத மாதிரி அப்படியே குருடாயிடுறா. அவரோட கண்ணுல அந்த கருவிழி இருக்கும் பாத்தீங்களா, அதுவே இல்லாம போய் முழுசா வெள்ளையா இருக்கு. குருடாயிட்டாங்க நம்ம ஆர்யா குட்டி. அச்சச்சோ. அதே சமயம் பாலைவன தேசத்துல ஜேமி லானிஸ்டர் நம்ம சுத்த வீர பிரான், அப்புறம் ஜேமி லானிஸ்டரோட பொண்ணு, அதான் சொந்தக்கார பொண்ணுன்னு ஊர்ல சொல்லி வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் கப்பல்ல அவங்க சொந்த நாட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. இவங்க எல்லாம் முன்னாடி போறாங்க போல. பின்னாடியே அந்த பொண்ணை காதலிக்கிறான் பாத்தீங்களா ஒரு பையன், அவன் அடுத்த கப்பல்ல வருவான் போல. நீங்க முன்னாடி போங்க பின்னாடி வரேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கானோ என்னவோ, அவனை அலக்கானோ. அதே சமயம் இங்க இப்ப லேட்டஸ்டா திருந்தினா பாத்தீங்களா, தன்னோட காதலன் செத்து போயிட்டான். அந்த மலமாடு கையால மூஞ்சி அப்படியே சட்னி ஆகி சாவான். அதை எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு இவங்களை நல்லபடியா அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு முத்தம் கொடுத்து வழி அனுப்பிச்சு வைக்கிறா. கப்பல்ல ஏறி ஒரு வழியா போறாங்க. அப்போ நம்ம ஜேமி லானிஸ்டர் இந்த சொந்தக்கார பொண்ணுகிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்றான், பட் தயங்குறான். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு, நீங்க என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், என்னோட அப்பா நீங்க தானே, ஊர்ல எல்லாரும் ஒண்ணு மண்ணா பேசிட்டு இருப்பாங்க, அதை நான் கேட்டிருக்கேன், எனக்கு அதுல அசிங்கமா எல்லாம் தெரியல, உங்களை மாதிரி ஒரு பாசக்கார அப்பா எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசமா பக்கத்துல போவா பாருங்க. அப்போன்னு பார்த்து அவளோட ஒரு மூக்குல இருந்து ரத்தம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு மூக்குல இருந்து ரத்தம் வருது. அதுக்கப்புறம் பொல பொலன்னு கொட்டுது. கொஞ்ச நேரத்துல அப்பனோட மடியிலேயே இந்த பொண்ணு செத்து போறா. அதே சமயம் இவ எப்படா செத்தா, நல்லா தாண்டா இருந்தா அப்படின்னு இந்த பக்கத்துல கேமராவை போக்கஸ் பண்ணா, முத்தம் கொடுத்து வெளியே வச்சவத்தால அவளோட உதட்டுல போட்டிருக்கிற அந்த லிப்ஸ்டிக்கு பதிலா விஷத்தை தடை வச்சிருக்கா. அதை வச்சு முத்தம் கொடுத்து பலிக்கு பலி வாங்கிட்டா. தன்னோட காதலனோட சாவுக்கு பலி வாங்கிட்டா. உதட்டுல விஷத்தை தடவுனா இவளும் தானே செத்து போடணும்னு யோசிச்சா. அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா மாத்து மருந்தை அவங்களோட டாலர்லயே போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாத்து மருந்து எடுத்து அவ அப்படியே குடிச்சிட்டு அவ சாகாம உசுரோட இருக்கா. அடுத்து அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டா. அங்க கட் பண்றோம். பிரமிடு நகரத்துல டிராகன் குயின் இல்லாம செர்ஜோரா குள்ள காதல் தளபதி 3 பேரும் என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம மண்புல் இருக்கான்ல, அடிபட்டு கிடப்பான், வயித்துல கத்தி குத்து வாங்கியிருப்பான்ல, அவன் கட்ட போட்டுட்டு வரான். வந்து பார்த்தா செர்ஜோரா, அடே அதான் டிராகன் குயின் உன்னை இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுன்னு வெட்டி விட்டாங்கல்ல, என்னடா வந்து நிக்கிற அப்படின்னு கேட்டா, அப்போ அந்த காதல் தளபதி இருக்கான்ல, அவன் சொல்றான், செர்ஜோரா மட்டும் இல்லைனா இந்நேரம் உன் டிராகன் குயின் உசுரோடே இருந்திருக்க மாட்டா, அவன் தாண்டா நம்ம குயினோட உசுரையே காப்பாத்தினவன் அப்படின்னு சொல்ல. அதே சமயம் நம்ம டிரான்ஸ்லேட்டர் அடிமா, ஆமா அவங்க சொல்றது உண்மைதான், அவர் தான் குயினை காப்பாத்தினாரு, இந்த குள்ளன் தான் என்னோட உசுரை காப்பாத்தினா அப்படின்னு நன்றியோட சொல்றான். அடுத்து என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கானுங்க. அது வாக்குவாதத்துல போய் முடியுது. எல்லா பேருமே டிராகன் குயினை காப்பாத்துற தேடணும்னு சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த காதல் தளபதி சொல்றான், ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு அரசியல்னா சுத்தமா தெரியாது, ஆட்சி பண்றதுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ நம்ம குயின் இங்க இல்ல, அரசியல் தெரிஞ்ச ஆட்சி பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் இங்க இருக்கணும், அது எல்லாம் தெரிஞ்ச கரெக்டான ஒரு ஆள்னா எனக்கு தெரிஞ்ச நம்ம குள்ளன் தான், அதனால நீ பேசாம இங்க ஏறு, நானும் செர்ஜராவும் கியூனை தேடி போறோம் அப்படின்னு சொல்றான். உடனே மண்புல் நானும் வரேன்னு சொல்ல, இல்ல உனக்கு உடம்பு சரியில்லை, அடிபட்டு இருக்கு, பத்தாததுக்கு நம்ம குள்ளனுக்கு இந்த வலேரியன் மொழி ஓரளவு தான் தெரியும், ஃபுல்லா நல்லா தெரியாது. அப்படி இருக்க நம்மளோட அன்செலி வீரர்களை கண்ட்ரோல் பண்ணணும், அதுவும் மொழி தெரியாம கண்ட்ரோல் பண்ணணும்னா கொஞ்சம் சிரமம் இல்லையா, அதனால நீ இங்க இருக்கணும், அன்செலி வீரர்களை வழிநடத்தணும், டிரான்ஸ்லேட்டர் பண்ற பொறுப்பு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட்டர் அடிமை பார்த்துப்பாங்க, நாங்க போய் ராணியை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அத தூரத்துல இருந்து இந்த நகரத்தோட மேடையில இருந்து நம்ம குள்ள பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப எங்கேயோ கேட்ட குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா, அட நம்ம பழைய தகவல் தொடர்பு ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு ராணியோட சேர்றன்னு சொல்லி இங்க வந்து நின்னா, நமக்குள்ள அவருக்கு முன்னாடியே வந்து நின்ட்டான். பரவாயில்லடா, கொஞ்சம் முன்னாடியே வந்தாலும் சரியான ஆள்கிட்ட தான் நீ வந்து சேர்ந்திருக்க, நானும் வந்து சேர்ந்துட்டேன், உனக்கு சேவை பண்றதுக்காக நானும் என்னோட உளவாளிகளும் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த மாதிரியே அந்த டிராகனு கீழே கொண்டு போய் ஏதோ ஒரு மலை மேல இறக்கி விட்டுருச்சு. நகர மாட்டேங்குது, நல்லா கொழுத்து தின்னு போய் அப்படியே அங்க படுத்து கிடக்கு. நிறைய அந்த ஈட்டியில குத்து வாங்கியிருக்கு இல்லையா, அதனால ரொம்ப சோர்வா படுத்து கிடக்கு. நம்ம டிராகன் குயின், டே கருப்பா எந்திரா, பரடா, என்ன தேடுவாங்கடா, அரண்மனையில நான் இல்லாம என் மக்கள் கஷ்டப்படுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பாக்குது. ஆனா டிராகனை மதிக்கவே இல்லைங்க. இவளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து, உசுரே போற நிலைமை இருந்ததுனாலதான் அது ஓடி வந்து கருப்பை இவளை காப்பாத்தி இருக்கும். ஆனா மத்தபடி இன்னும் நம்ம டிராகன் குயினோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற மாதிரி இன்னும் ட்ரெயின் ஆகல. அது நல்லா சாப்பிட்டு கிடக்கு. இப்போ நம்ம டிராகன் குயினை என்ன பண்ணணும் தெரியாம, சரி பேசா நீங்க கடை, நான் எப்படியாவது என்னோட அரண்மனைக்கு போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடறான். பசி வேற ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கும் போறா. அங்க சாப்பிட்டு முடிச்ச எலும்பு குறுகள் தான் கிடைக்க ஒழிய சாப்பிட்றதுக்கு வேற எதுவும் இல்ல. சோ இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா குதிரைகள் வர்ற அந்த சத்தம் கேக்குது. ஆஹா, குதிரைகள் சத்தம் கேக்குது, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரோ வந்துட்டாங்களா அப்படின்னு திரும்பி பார்த்தா வந்து நிக்கிறது நம்ம பாலைவன காட்டுவாசிங்க. ஞாபகம் இருக்கா, இந்த கூட்டத்துக்கு தான் ஒரு கட்டத்துல இவ தலைவியா இருந்தா. ஆனா இப்போ பழைய தலைவி செத்து போயிட்டாலே தலைவிய
அங்க விதவைகள் கூடாரம்னு ஒன்னு ரெடி வச்சிருப்பாங்க. அதுல கொண்டு போய் இந்த மாதிரி செத்து போன நிறைய தலைவரோட பொண்டாட்டியை கொண்டு போய் அடைச்சிருவானுங்க. அவங்கள வேற யாரும் தொடக்கூடாது, சீண்டக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த கூட்டம் இங்க வருதுங்க. இப்போ அந்த கூட்டத்துக்கு எவன் தலைவனு தெரியல. வரானுங்க. நம்ம டிராகன் குயின் அவங்க கையில ஒரு நிச்சயார்த்த மோதிரம் போட்டிருப்பாங்க. அதான் புது மாப்பிள்ளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்து போனான்ல, அவனை கல்யாணம் பண்றதுக்கான நிச்சயார்த்த மோதிரம். அந்த மோதிரத்தை அப்படியே கீழே கழட்டி போடுறான். எதுக்கு அப்படின்னா, எப்படி இந்த காட்டுவாசி கூட்டம் ராணிய அப்படியே அழகா தூக்கிட்டு போயிடும். ராணியை தேடி இவங்களோட ஆட்கள் வருவாங்க. அப்படி வரும்போது நான் இங்க இருந்து தான் காணாம போனேன், என்ன இங்க இருந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அடையாளங்களையும் அவங்க வர்றதுக்கு ஏதுவா எதையாவது போட்டு போனுமே அப்படின்னு அப்படி பண்றாங்க. நம்ம ராணிய ரவுண்டு கட்டிட்டானுங்க. எவ்வளவு 1000 குதிரைகள்னு பாருங்க, பிரம்மாண்டமா இருக்குல்ல. அந்த முகமுடி போட்ட கிளர்ச்சி படைக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அவங்கள விட மோசமான இந்த பாலைவன காட்டுவாசிங்க கிட்ட வந்து மாட்டிக்கிறான். இந்த சீசனை பொறுத்தளவுல நம்ம டிராகன் குயினோட நிலைமை இதுதாங்க. இவங்க கிட்ட கைதியா இருக்க போறா அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதே சமயம் அந்த பக்கத்துல கிங்ஸ் லேண்டிங்ல நம்ம கொடூர ராணி ஜெயில இன்னும் களி தாங்க தின்னுகிட்டு இருக்கா. அத கூட 3 வேளையில 2 வேளைக்கு தான் கொடுக்குறாங்க, பட்டினி போடுறானுங்க. தண்ணி கொடுக்காம கூட அந்த சிஸ்டர் அக்கா இவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவ எப்பவுமே உள்ள வந்ததுமே கேட்கிற ஒரே கேள்வி இதுதான், பாவத்தை ஒத்துக்கோ, மன்னிப்பு கேளு, பாவத்தை ஒத்துக்கோ, மன்னிப்பு கேளு. இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா. நம்ம ராணிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவங்க கிட்ட நம்ம பாவத்தை ஒத்துக்கலன்னா கண்டிப்பா இங்க இருந்து நம்ம உசுரோட போக முடியாது அப்படின்ட்டு. அதனால சரி நான் பண்ண பாவத்தை ஒத்துக்கிறேன், மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்ல கொண்டு போய் அந்த ஆன்மீக தலைவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவர் முன்னாடி ஆமா நான் பண்ண எல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு கேட்க, எந்த தப்ப சொல்ற, உன்னோட சித்தப்பா பையன் கூடயே நீ ஒண்ணுனா இருந்தியே, அந்த தப்ப ஒத்துக்கிறியான்னு கேட்க, ஆமா நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிறா. அந்த தப்ப ஒத்துக்கிட்ட ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரியே பேசிக்கிறாங்க, நீயும் உன் கூட பிறந்தவனும் சேர்ந்து 3 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டீங்களாமே, இந்த அசிங்கத்தை நீ பண்ணையா அப்படின்னு கேட்க, இல்ல இது முழுக்க முழுக்க சுத்த போய். மன்னராக துடிக்கிற அண்ணங்காரன் அவன் மன்னராகணுன்றதுக்காக அந்த அரியணைக்கு அவன் தான் சரியான வாரிசுங்கிறதுக்காக என்னோட வாரிசுகளை கலங்கப்படுத்துறான், அவங்களோட பிறப்பின் மேலேயே சந்தேகத்தை ஏற்படுத்துறான். அவன் பேச்ச நம்பாதீங்க, அது அரசியல் அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல இந்த பாவத்தையா நீ ஒத்துக்கிட்டே, அந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாப்ல நம்ம ஆன்மீக தலைவன். அப்போ அதெல்லாம் சரி, நான் என் பிள்ளைய பார்க்கணும், ஒரு அம்மாவா என் பிள்ளைய பார்க்காம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சீன் போட, அவ்வளவுதானே உன் பிள்ளைய தானே பார்க்கணும், இப்பயே நீ தாராளமா போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு மட்டும் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா அந்த கோயில தான் இதெல்லாம் நடக்குது. அந்த கோயிலோட வாசல்ல ஆன்மீக தலைவன் நிக்கிறான். நம்ம ராணியை நிக்க வைக்கிறாங்க. சுத்தி பார்த்தா மக்கள் பெரிய வெள்ள மாதிரி நிக்கிறானுங்க. அந்த தீவிர விசிறிங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நெத்தியில டாட்டூ போட்டவங்க, அவங்களும் வரிசையா ரெடியா நிக்கிறானுங்க. என்னடா பண்ண போறாங்க, பாவ மன்னிப்பு கொடுக்கறதுன்னு அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தா, பாவ மன்னிப்பு எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க, அட பாவிகளா, அப்படியே நம்ம கொடூர ராணியோட உடம்புல இருந்த அந்த துணியை அப்படியே கிழிச்சு எறிறாங்க, அம்மனமாக்குறாங்க. உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம அப்படியே இவங்களை தெரு தெருவா நடக்க விடுறானுங்க. பின்னாடி நம்ம சிஸ்டர் அக்கா பெல் அடிச்சுக்கிட்டே அசிங்கம் 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 அப்படின்னே சொல்ல, எல்லா கூட்டமுமே அசிங்கம் 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 அப்படின்னு கத்த ஆரம்பிச்சானுங்க. அதுல 1-2 பேரு எச்சிய துப்புவாங்க, காரி துப்புவாங்க, இவ மேல உச்சா போறது, இவ முன்னாடி அசிங்கமா நடந்துக்கிறது, இவளை உச்சாரி அந்த மூலை இந்த மூலை திட்டுறது சொல்லிட்டு படு கேவலமா இவளை ட்ரீட் பண்ணுவாங்க. இவ எப்பேற்பட்ட கொடூரி நமக்கு தெரியும். அதனாலதான் இவளை நம்ம இன்னும் கொடூர ராணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பாவங்களை பண்ணிருக்கான்னு தெரியும். ஆனா இந்த செகண்ட் அது எல்லாமே மறந்து போய் இவளை பார்த்தாலே நமக்கே பாவமா இருக்குங்க. நான் நடிப்புன்னு பாருங்க, அவ்வளவு ஈஸியா அழுகிற மூஞ்சியாங்க இவ, கல் நெஞ்சக்காரிங்க. அவ்வளவு ஈஸியா இவளோட மனசு அப்படியே இறகாது. தான் புள்ள செத்து போக மட்டும்தான் அழுதா. ஆனா இப்போ இந்த அசிங்கத்தை இவளாலேயே பொறுத்துக்க முடியல, அப்படியே அழுகுறாங்க. ஒரு நாட்டோட ராணிக்கு, ஒரு நாடு கூட இல்லைங்க, இந்த 7 தேசத்துக்கும் தலைவியா ஒரு காலத்துல இருந்தவ, இப்பயும் இருக்கிற அந்த ஆன்மீக அரசனுக்கு அம்மா, அவங்களுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு நமக்கே ஒரு செகண்ட் கண்ணீர் வருது. அந்த லெவலுக்கு அசிங்கமா நடத்தி தர தர தரன்னு தெருவில் எடுத்துட்டே போறானுங்க. ஒரு வழியா அப்படியே அந்த தெரு தெருவா நடந்து அரண்மனையோட வாசல் வரைக்கும் வந்துட்டா. அரண்மனை வீரர்கள் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இந்த கூட்டம் நகராம நின்றுச்சு. அப்போ நம்ம அரச வைத்தியர் இப்ப புதுசா வந்தாரு பாத்தீங்களா, அந்த ஆளு தாங்க ஓடி வந்து ஒரு துணி எடுத்து போத்தி, ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, அரண்மனைக்குள்ள வந்துட்டீங்க, இனிமே அவங்களால உங்களை எதுவும் பண்ண முடியாது, நாங்க இருக்கோம் அப்படின்னு அணைச்சு கூட்டிட்டு போறாரு. உங்களுக்காகவே ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு காமிக்கிறாரு. பார்த்தா நம்ம கட்டப்ப வம்சத்து அண்ணங்கார இருக்கான்ல, ஒரு வீர சண்டையில சாமையா குத்து வாங்கி உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்தான். இவனை என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணி அரச வைத்தியம் உசுரோட கொண்டு வந்துட்டாங்க. மூஞ்சியை சரியா காமிக்கல, பட் கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தோல் இதெல்லாம் பார்த்தா அப்படியே கருப்பு கலர்ல ஏறி போய் கருப்பும் ப்ளூ கலரும் சேர்ந்த மாதிரி வித்தியாசமா இருக்கான். அவன் இப்போ ஒரு சத்தியம் பண்ணிருக்கானா, என்னன்னா இவனோட ராணிக்கு இந்த நிலைமை இல்லையா, இதுக்கு பழி வாங்குற வரைக்கும், இவளோட இந்த நிலைமைக்கு காரணமான எல்லா பேரையும் சாகடிக்கிற வரைக்கும் இவன் பேசவே மாட்டானா. அந்த மாதிரி மௌன விரதம் இருக்க போறதா சத்தியம் பண்ணிருக்கானா. அதை கேட்டதுமே இந்த கொடூர ராணிக்கு ஒரு தைரியம் வருது. அப்படியே அந்த ராணியை அலாக்கா தூக்கி அவங்களோட பெட்ரூமுக்கு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்த நம்ம ராணியோட மூஞ்சில இப்போ பழிவாங்க அப்படியே துடிக்கிறாங்க. மூஞ்சில பழிவாங்குற வெறி அப்படி தெரியுது. அதே சமயம் அந்த பக்கத்துல சோத்த பாதுகாக்கிற அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மன்னராக துடிச்ச அண்ணங்கார தான் பொண்ணை எரிக்கும் போது இந்த
விசுவாச தளபதி இருந்தா பிரச்சனையை சொல்லிட்டு போய் உதவி கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜான்ஸ்னோ கிட்ட அனுப்பிச்சு வச்சிருப்பான் இல்லையா, அவன் வராங்க. எனக்கு உன்னோட படை வீரர்கள் வேணும் அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் முடியாது, எங்க கிட்டயே ஆட்கள் கம்மியா இருக்குன்னு ஜான்ஸ்னோ சொல்றான். சரி, உன்னோட படை வீரர்கள் வேண்டாம், உன்னால காப்பாற்றப்பட்ட இந்த சொட்டர் போட்ட காட்டுவாசி பல இருக்காங்க இல்ல, அவங்களையாவது அனுப்பிவிடு அப்படின்னு கேட்க, அவங்கள நமக்குள்ள நடக்கிற இந்த போர்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டு தான் அவங்க என் கூட வரதுக்கே ஒத்துக்கிட்டானுங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஜான்ஸ்னோ சொல்றான். இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கிற அந்த சமயம் பார்த்தா இவங்களோட கேட் இந்த பக்கத்துல ஓபன் ஆகுங்க. யாராவது வர அப்படின்னா அங்க முகாம்ல இருந்து எஸ்கேப் ஆன சூனியக்காரி இங்க வந்து நிக்கிறா. அமைதியா வந்து குதிரையில இறங்குறா. அவளை பார்த்துமே இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் என்னாச்சு, மன்னராக துடிச்ச அண்ணங்காரனுக்கு என்னாச்சு, போர்ல ஜெயிச்சிட்டானா என்னாச்சு அப்படின்னு கேட்க, இவ எந்த பதிலுமே சொல்லாம நகர்ந்து போறா. அதை பார்த்தாலே நல்லா தெரிஞ்சு போச்சு, போர்ல அவங்க தோத்து போயிட்டானுங்க, யாருமே உசுரோட இல்லைன்னு. அதுலயும் குறிப்பா அவரோட பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு இந்த விசுவாச தளபதி கேட்பான். அதுக்கும் இவ எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா கடந்து போறா. கொய்யால எரிச்ச சண்டாலியே இவதானே, எப்படி பேசுவா, எப்படி வாயத்திறப்பா, கம்முன்னு போயிடுறா. சோ அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க சோகமாயிரானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜான்சனோ அவனோட ஆபீஸுக்கு போய் நிறைய தூது வந்திருக்கும், அந்த தூதெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவங்க கிட்ட வேலை பார்க்குற அந்த பொடியை இருக்கான், அவன் ஓடி வரான். ஓடி வந்து காட்டுவாசி கூட்டத்துல ஒருத்தன் உங்களை பார்க்கணும், சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறான். அவனுக்கு உங்க சித்தப்பா சவுத்துக்கு அந்த பக்கத்துல இந்த ஒயிட் வாக்க சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சேகரிக்கிறதுக்காக பல எபிசோடுக்கு முன்னாடி, பல சீசனுக்கு முன்னாடியே காட்டுக்குள்ள போயிருப்பாப்ல மனுஷன். அவரு அதுக்கப்புறம் என்னாச்சு, எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாம இருந்தது. அவரை பத்தி ஒரு நியூஸ் இருக்குன்னு சொன்னதுமே ஜான்சனோ ரொம்ப ஆவலா தான் சித்தப்பா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நியூஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராங்க. அப்போ நிறைய பேர் அங்க கும்பலா நிக்கிறாங்க. நடுவுல தான் அந்த காட்டுவாசி பையன் நிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனோ போறான். போய் பார்த்தா அங்க சிலுவை மாதிரி ஒரு செட்டப், அதுல துரோகி அப்படின்னு எழுதி இருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நிலைமை என்னன்றத புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஜான்சனோ திரும்பும் போது அப்படியே ஒரு குத்துங்க. யாருமே எதிர்பார்க்கல, இரண்டாம் கட்ட பதவியில இருக்கிற அந்த பண்ணாட தாங்க முதல் குத்த ஜான்சனோட குத்துறான். குத்திட்டு சூரின் பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்றான். அடுத்து இன்னொருத்தவன் ஒரு குத்து, சோரை பாதுகாக்கிறதுக்காக. அடுத்து இன்னொருத்தவன் ஒரு குத்து. இப்படி மாத்தி மாத்தி குத்தி அங்க ஒரு 7-8 பேர் நிப்பானுங்க. எல்லார்கிட்டையும் குத்து வாங்கிட்டாப்ல. அப்பையும் மனுஷன் ஓடி ஒளியாம அங்கேயே நிக்கிறான் குத்த வாங்கிட்டு. ஒரு கடத்துக்கு அப்புறம் அவனால நிக்க முடியலன்னு சொல்லிட்டு நல்லா தடுமாறி கீழே விழுவான், மண்டி போட்டு உட்காருவான். அப்போ இவங்கிட்ட வேலை பார்த்தா அந்த பொடி பைய வராங்க. எவ்வளவோ தடவை நம்ம ஜான்சனோ இவன் தரப்பு நியாயங்களையும் காட்டுவாசிகளை இங்க உள்ள கொண்டு வந்ததுக்கான காரணங்களையும் எவ்வளவோ சொல்லி பார்த்திருப்பான். அப்பையும் அவனுக்கு புரியல, இப்பையும் புரியலங்க. பக்கத்துல வந்து அவனும் இறக்கமே இல்லாம நம்ம ஜான்சனோட நெஞ்சிலேயே கத்தியை விட்டு இறக்கி சவரோட பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. ஜான்சனோக்கு உசுறு போதோ இல்லையோ, நமக்கு உசுரே போயிடுதுங்க. ஜான்சனோ அப்படியே பொத்துன்னு கீழே விழுவான். உடம்பு ஃபுல்லா பஞ்சர் ஆக்கி வச்சிருக்காங்க. அங்கங்க விழுந்த அந்த ஓட்டையில இருந்து அப்படியே ரத்தம் அப்படியே பொல பொலன்னு கொட்டி, அது நம்ம ஜான்சனோ விழுந்த அந்த இடம் வந்து பனியால நிரம்பி இருக்கும். அந்த பனியில இவன் உடம்புல இருந்த அந்த கத்தியில குத்துன அந்த காயத்துல இருந்து அப்படியே ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த ரத்தம் அந்த பனியில படர்ந்து அப்படியே மூடும் பாருங்க. ஜான்சனோட மூச்சு நின்னு போச்சுங்க. இந்த சோகத்தோடயே இந்த எபிசோட, இந்த சீசனை இந்த இடத்துல முடிக்கிறோம். அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கறத நாளை கழிச்சு பார்ப்போம். தேங்க்யூ.